கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவர் அருளோடும் அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையோடும் ஆண்டின் பொதுக்காலம் 20 நாம் அடியெடுத்து வைத்து ஜெபிக்க இந்த பேராலயத்தில் கூடியிருக்கின்றோம். தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மறையுரை 3 வாசகங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. 4 பிரிவுகளாக இதை எளிதாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். 1, நற்செய்தியின் பின்னணி. 2வது, கனனேய பெண்ணின் கதறல், இயேசுவின் மௌனம் கலைத்த கனானேய பெண், இயேசுவினுடைய புதிய பாடம். அதைத்தான் அங்கே தலைப்பாக தந்திருக்கிறேன். 4வது, இந்த புதிய பாடத்தை ஏற்று வாழ முடியுமா? 1, நற்செய்தியின் பின்னணி. இந்த நற்செய்தி முன்பக்கம் உள்ளது 15வது அதிகாரம் 1 - 20 வரை உள்ள பகுதி. இது 21 - 28 வரை இன்று நாம் படித்தோம். 1 - 20 வரை உள்ள பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம்? யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் மரபு பற்றிய ட்ரெடிஷன், தர்க்கம் ஒன்றை பார்க்கிறோம். யார் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று மரபை பற்றி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்க்கம் நிகழ்வதை பார்க்கிறோம். யூதர்களின் எண்ணப்படி அவர்கள் செக்கு மாடு போல செயல்பட்டார்கள். உங்களுக்கு செக்கு மாடுனா தெரியும், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு புரியும். சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை விட்டு வெளியே வராது. செய்ததை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே அதே போன்று இந்த புதினம் ஒரு மாற்றம், கிரியேட்டிவாக அல்லது கிரியேட்டிவிட்டி, புதிய எண்ணங்கள், புதிய கருத்துக்கள், இவைகளெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. செய்ததை செய்தபடியே அப்படியே செய்ய வேண்டும், அதுதான் அவர்களுடைய எண்ணம். இப்படி அவர்கள் செய்வதை சுருங்க கூறின், யூதர்களின் மரபுதான் உயர்ந்தது, எங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, we are full and completed, எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது என்று தங்களையே பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு, பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவர்களிடம் இருந்தது. இப்பொழுது இயேசு ஒரு புறவினத்தார் வாழுகின்ற இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கே கனனேய பெண் ஒருவரை சந்திப்பதாக மத்தேயு சொல்லுகிறார். புறவின பெண் என்று அவர் சொல்லி இருக்கலாம், ஏனென்றால் அவர் இருந்தது புறவினத்தார்கள் இருந்த இடம். ஆனால் அவர் வேண்டுமென்றே அந்த பெண் யார் என்று கூறுகிறார், கனானேய பெண் என்று சொல்லுகிறார். இவர்கள் யார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே ஏராளமான நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்த கனானியர்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் சண்டை சச்சரவு, நிரந்தரமான எதிரிகளாக இருந்தார்கள். ஆகவே யூதர்கள் அவர்களை சமயம், சமூகம், பண்பாடு, ஒழுக்கம் போன்றவற்றில் மிகவும் வேறுபட்டவர்களாகவும், யூதர்களை விட அவர்கள் மிகவும் தாழ்வானவர்களாகவே கருதி வந்தார்கள். ஆக இங்கே தான் ஆண்டவர் இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறார். கனானேய பெண் எல்லா விதத்திலும் யூதர்களுக்கு மிகவும் அடிமைப்பட்டவளைப் போல அவர்களுக்கு இணையானவராக இல்லை. இல்லை என்றால் ஒரு புறவினத்தார் என்று சொல்லியிருக்கலாம். வேண்டுமென்றே இந்த கனானேய பெண் என்று சொல்லுவதன் பொருள் அதுதான். இப்பொழுது 2வது பாடத்திற்கு நாம் செல்லுகிறோம். கனானேய பெண்ணின் கதறல், இயேசுவின் மௌனம். இந்த பின்னணியில் இப்பொழுது நினைத்து பாருங்கள். சீடர்கள், யூதர்கள் அந்த பெண்ணை அனுப்பிவிடும் என்று இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவள் ஒரு வேண்டுகோளோடு வந்தாள். தன்னுடைய மகளுக்காக, பேய் பிடித்த தன்னுடைய மகளை குணப்படுத்துங்கள் என்று கேட்க வந்தால், இந்த பின்னணியில் அவர்களை மதிக்காத இந்த யூதர்கள், அந்த மனநிலை கொண்டிருந்த சீடர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பெண்ணை அனுப்பிவிடும் என்று ஆலோசனை தருகிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார் அவர்களிடம்,
தான் யூதர்களுக்காகவே வந்ததைப் போல பேசுகிறார். நான் யூதர்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன், புறவினத்தாராகிய இன்னும் குறிப்பாக இந்த கனானேய பெண்ணிற்காக நான் வரவில்லை என்று அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண் மீண்டும் அவரை நோக்கி, ஐயா எனக்கு உதவி செய்யும் என்றாள். இயேசு மௌனமாக இருந்தார். பிறகு வாய் திறக்கிறார். வாய் திறக்க வைக்கிறாள் இவள். இயேசு சொல்லுகிறார், எதிர்மறையான சற்றே அவளை அவமானப்படுத்தும் விதமாக பதில் கூறுகிறார். ஆக பேசுகிறார். மௌனத்தை கலைத்து விட்டாள். இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு நாம் வருகிறோம். அவள் மௌனத்தை கலைத்து இயேசு சொன்ன புதிய பாடத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு அவளிடம் பேசுகிறார். பிள்ளைக்குரிய உணவை நாய்களுக்கு போடுவது முறை அல்ல. பிள்ளைகள் என்று அவர் சுட்டி காட்டுவது யூதர்கள். உணவு என்று அவர் சொல்லுவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், the blessings given to the Jews. நாய்களுக்கு போடுவது முறையில்லை என்று அவர் சுட்டி காட்டுவது புறவினத்தாருக்கு இல்லை. ஆகவே யூதர்களுக்குத்தான் ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மற்றவர்களுக்கு இல்லை என்று மூஞ்சியில் அடித்தாற்போல் அவளை அவமானப்படுத்துவதைப் போல இயேசு பதில் கூறுகிறார். மௌனத்தை கலைத்த அந்த பெண் இந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி போகவில்லை, மருண்டு விடவில்லை, அசிங்கப்படுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார் என்று அவர் போய்விடவில்லை. மாறாக அந்த வார்த்தைகளினுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்ட அவள், அதாவது ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளர்களின் மேசையிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்களும் தின்னும் என்று அவள் ஞானத்தோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அதிலே ஞானத்தோடு கலந்த நம்பிக்கை இருப்பதை காணுகிறார். ஆகவே அவள் தெளிவாக சொல்லுகிறாள், நான் உங்கள் பிள்ளைகளாக முடியாது, நான் ஒரு யூதனாக மாற முடியாது. She does not demand equality. நானும் ஒரு யூதன் தான் என்று அவள் சொல்லவே இல்லை. மாறாக she does not claim the children's place. உங்களுடைய குழந்தைகளைப் போல நானும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்குத்தான் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அதான் அவள் சொல்லித் தருகின்ற பாடம். பட் she appeals to mercy. இரக்கத்தை நான் கேட்கிறேன். ஐயா எனக்கு உதவி செய்யும், அதைத்தான் நான் கேட்கிறேன். நானும் ஒரு யூதனாக மாற வேண்டும் என்று கேட்கவில்லை. நானும் உங்களுடைய குழந்தைகளோடு ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. மாறாக நான் இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நீர் அப்படிப்பட்ட குலத்திலிருந்து வந்தவர், நீர் மெசியா, தாவீதின் மகனே என்று அவள் அழைக்கிறாள். ஆகவே உம்மை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், நீ எல்லோருக்கும் வந்தவர் என்பது எனக்கு புரியும் என்று சொல்லுகிறார். இரக்கம் காட்ட முடியாத குடும்பங்கள் எத்தனை இன்று சின்னாபின்னமாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். இரக்கம் காட்ட முடியாத கூட்டு குடும்ப வாழ்வு, துறவரம் எப்படி அடைக்கழிக்கப்படுகிறது என்று பாருங்கள். நான் சொன்னது தான், முடிஞ்சா செய்யலைன்னா போயிடு. இரக்கம் காட்ட தடுமாறுகிறோம், முடியாது என்று சொல்லுகிறோம், வேண்டாம் என்று சொல்லுகிறோம், இந்த மாற்றம் தேவையில்லை என்று சொல்லுகிறோம், புதிதாக சிந்திக்க யோசிக்க மறக்கிறோம், வெறுக்கிறோம், மறுக்கிறோம். ஈகோ என்பது நம்மை பிடித்து தள்ளுகிறது. இங்கு ஆண்டவரிடம் ஈகோ இல்லை. ஈகோவை ஒழிப்பதற்கான பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். முதலிலே அவர்களுக்கு நான் யூதர்களுக்கு மட்டும்தான் என்றார். பிறகு அவளிடம் பேசுகின்ற பொழுது அந்த சீடர்கள் கேட்டிருப்பார்கள், நாய்களுக்கு எந்த உணவும் போடுவதில்லை என்பதை அவர்கள் கேட்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒருவேளை சந்தோஷமாக கூட இருந்திருக்கலாம், என்றால் இவர்கள் பரம எதிரி. ஆனால் அதன் வழியாக ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். இவைகளை கடந்து, இந்த எல்லைக்கோடுகளை கடந்து, இந்த மரபுகளை கடந்து, இந்த மாற்ற முடியாத ட்ரெடிஷன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரெடிஷன், அந்த பாரம்பரியத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று ஒரு புதிய பாடத்தை நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்லித் தருகிறார். நம்முடைய குடும்பங்களிலே நம்பிக்கையோடு தான் நாம் வாழுகிறோம்.
இருந்தாலும் எத்தனை முறை கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அலைக்கழிக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். வீணாகி போவது நம்முடைய குழந்தைகள். நாம் பெற்றெடுத்த அன்பின் சின்னமான நம்முடைய குழந்தைகள் தான் தெருவிலே ஒன்றுமில்லாமல் திரிகிறார்கள். ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் இந்த மாற்றத்திற்கான வழி நம்மிடம் பிறக்கவில்லை? ஏன் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அடித்துச் சொல்லுகிறோம்? ஏன் மாற்றத்திற்கான வழிகளை ஆண்டவர் சொல்லித்தந்தும் நம்மால் மாற முடியவில்லை? யோசித்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் ஒரு பாடமாக சொல்லித் தருகிறார். இந்த பாடத்தை பிறகு சீடர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆகவே இயேசு தரும் புதிய பாடம், மரபை உடைக்கிறார், நம்பிக்கையை பெருக்கெடுக்கச் செய்கிறார், எல்லாம் யூதர்களுக்கு மட்டுமே என்பதை ஏற்க மறுக்கிறார், கடவுள் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார், அவளது நம்பிக்கையை போற்றுகிறார், அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லுகிறார். இதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். யாவேயை அறிந்த புறவினத்தாரை என் இல்லத்தில் மகிழச் செய்வேன், அவர்கள் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். ஆகவே ஆண்டவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார். பாகுபாடுபடுத்துவதில்லை, வேறுபாடுபடுத்துவதில்லை, கருப்பு சிவப்பு என்று சொல்வதில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அவர் பாராட்டுவதில்லை. அனைவரையும் ஏற்றுக்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இரண்டாவது வாசகத்திலும் புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக கூறியதை நாம் கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அரவணைக்கின்றவராக பார்க்கிறோம். ஆகவே யாவே அனைவருக்கும் உரியவர் என்பதை மறுத்த இருட்டடிப்பு செய்த யூதர்களுக்கு எதிராக இந்த பெண்ணை வைத்து தன்னுடைய சீடர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். எல்லோரும் கடவுளது குழந்தைகள் என்ற அந்த பாடத்திற்காகத்தான் சற்று வித்தியாசமாக இயேசு பேசியதையும் அவருடைய நடத்தையும் நாம் பார்க்கிறோம். அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவரது குறிக்கோள் அல்ல. இந்த பாடத்தை சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அவளை எவ்வளவு அழ வைத்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவளை உயர்த்தி பேசுகிறார். அம்மா உன் விசுவாசம் பெரிது. நான்காவது பாடத்திற்கு வருகிறோம், நான்காவது பகுதிக்கு வருகிறோம். இந்த புதிய பாடத்தை, மாற்றத்தை, கிரியேட்டிவாக உடைத்தெறிகின்ற மரபுகளெல்லாம் தாண்டி நம்மால் வாழ முடியும் என்று சொல்லுகின்ற இந்த பாடத்தை உயிர்த்த ஆண்டவருக்கு பின்னணியில் தான் சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். 2 நிகழ்வுகளை படித்து முடிக்கிறேன். ஒன்று, திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் 34, 35 பிறகு 44 பார்க்கிறோம். பேதுருவும் கொர்நேலியுவும் என்று அந்த பகுதி இருக்கும். பேதுரு பேசத் தொடங்கி அந்த கொர்நேலியு என்ற ரோமையனுடைய படைத்தலைவன் வீட்டிற்கு சென்றார். புறவினத்தான் அவனிடம் சென்று, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்லுகிறது. ஆகவே கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. நீங்களும் நானும் தான் செயல்படுகிறோம். நான் விரும்பியதை செய்தால் நல்லவன் என்று சொல்லுகிறேன், என்னை எதிர்த்து பேசினால் வேண்டாம் என்று சொல்லுகிறேன். குடும்பத்தில், துறவரத்தில், தனியறத்தில் இது இருக்கிறது. மீண்டும் நாம் பார்க்கிறோம், பேதுரு பேசத் தொடங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொடிந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே ஆவியானவர் எங்களுக்கு மட்டும்தான் என்று சொன்னவர்கள் கூட இப்பொழுது மாறிவிட்டார்கள். ஏனென்றால் ஆவியானவர் புறவினத்தார் மீதும் இறங்கியது. ஆண்டவர் எல்லோரையும் அன்பு செய்கிறார், யாரையும் வேண்டாம் என்று சொல்லுகின்ற தெய்வம் அல்ல அவர். மீண்டும் நாம் திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். புனித பவுலடியார் பேசுகிறார். தான் சென்ற ஊர்களிலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 13, 45, 46. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். மரபை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள் அவரை பழித்துரைத்தார்கள். இல்லாதது பொல்லாததெல்லாம் செய்தார்கள், சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள்
நம்பிக்கை இருப்பதை பார்த்து, அந்த பெண்ணிடம் இருந்ததை பார்த்த அந்த சீடர்கள் இவ்வாறு அவளுக்கு வாழ்வு தருகிறார்கள். வாழ்வு தர முடியும், வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு இறைவன் நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறார். இறுதியாக தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். இதற்காகத்தான் இந்த பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். நீங்களும் நானும் சாட்சிகளாக சான்று பகர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இறை வார்த்தையை அறிவிப்பு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு, மாற்றத்தை ஏற்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையில் வீண் பிடிவாதங்கள், வரட்டு கௌரவங்கள் தேவையில்லை. நம்பிக்கையோடு அன்போடு நம்மோடு வாடுகின்ற கணவன் மனைவி சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். உறவுகளை பலப்படுத்துவோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லா சூழல்களிலும் அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் அவரிடம் வேண்டுவோம். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் அகற்றி நாம் ஒன்றாக மனிதம் என்ற ஒன்றுக்குள் சுற்றி வர அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் அதற்காக வேண்டுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு மகிழ்வான நிறைவான வாழ்வாக இருக்க எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடி ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன்.